எல்லாருக்கும் விஷ் யூ அ ஹாப்பி நியூ இயர். 2024 எப்படி போச்சுன்றது வேண்டாம், அது எல்லாத்தையும் மறந்துடலாம். 2025 எல்லாருக்குமே சூப்பராக பாசிட்டிவாக போகிறதுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ். முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவ் தாட்ஸை வச்சுக்கோங்க. விளையாட்டுக்கு கூட நெகட்டிவ் தாட்ஸை வச்சுக்காதீங்க. எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. உங்களோட மனசுக்கும் உங்களோட மைண்டுக்கும் எது அமைதியை தருதோ அதை மட்டும் செய்யுங்க. எதை நினச்சும் வருத்தப்பட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க. இதுவும் கடந்து போகும். சரியா? இந்த வருஷத்துக்கான ரெசல்யூஷன் நீங்கள் எல்லாரும் என்ன எடுத்தீங்கன்னு தெரில. நான் வருஷம் நிறைய எடுப்பேன். பட் இந்த வருஷம் ஒன்று தான் எடுத்திருக்கேன். கன்சிஸ்டன்சி அது பர்டிகுலராக ஒரு விஷயத்தில் மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்துலையும் அதை நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வருஷம் நான் ரெசல்யூஷனாக எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஸோ நியூ இயர் ஸ்பெஷலாக இன்றைக்கான லஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா காவிரி ஆற்றுல நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஜிலேபி மீன் கிடச்சிது. ஸோ அதை 2 kg வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா பரட்டி வச்சுட்டேன். ஃபிஷ் குழம்பு வைக்கல, அதுக்கு பதிலாக மாங்காய் போட்ட பருப்பு சாம்பார், அது கூடவே பருப்பு ரசம் வச்சுட்டு நல்லா மொறுன்னு ஃபிஷ் ஃப்ரை வச்சு லஞ்சை முடிச்சாச்சு. இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் மெனுங்கிறது என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிவிட்டு இந்த இயர்க்கான உங்களோட ரெசல்யூஷன் என்ன எடுத்திருக்கீங்கிறதையும் சொல்லுங்கள், எனக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.